உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிவில் வழக்கை ஆரம்பத்திலே நிராகரிக்கக்கூடிய மனு தாக்கல் செய்ய முடியுமா? இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இதில் வாதி 2013 ஒரு கிரயப்பத்திரத்தை பதிவு செஞ்ச கிரயப்பத்திரத்தை 2019 வழக்கு போட்டு அதை ரத்து செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாதியினுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு தான் இதை வேறொரு நபருக்கு கிரயமாக கொடுத்தேன். ஆனால் இருந்தாலுமே அவங்க காலந்தாழ்த்தி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 59 பிரகாரம் 3 வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும். அதனால் ஆரம்பத்திலே அவங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, ஒரு லிமிடேஷன் ஆக்டில் வெளிப்படையாகவே இந்த வழக்கானது அடிபடுது என்பதை பிரதிவாதிகள் எப்படி நிரூபிக்கணும்னா, அதாவது வாதியினுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு தான் அதை நான் விற்றேன், கிரயம் கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அதை மெயிலாகவோ தபாலாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் வச்சு சாலிடி ப்ரூஃபை வச்சு அது லிமிடேஷன் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் 7 ரூல் 11 வழக்கு தாக்கல் பண்ணிங்கன்னா அதை ஏற்றுக்கலாம், இல்லைனா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு